ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள், அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு அவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. இதை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசி, இதை மட்டுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதோடைய ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்து அது கூட 4 வரமிளகாய் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாவை உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கிற அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி பழத்தை கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்து தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு டம்ளர் பச்சை பட்டாணியை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையுமே தாளிப்போடு சேர்த்துக்கலாம். அது கூட 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சுத்தமாக நல்லா மசிச்சு விடாமல் ஒன்றும் பாதியமாக கையில் மசிச்சு விட்டு தாளிப்போட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக குழகுழன்னு மசிச்சு விடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மசிச்சு விட்டு தாளிப்போடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். அப்போ தான் மைல்டான ஃப்ளேவர் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கரம் மசாலா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நெஞ்செரிச்சல்லாம் இருக்காமல் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு கொதித்து வந்தாச்சு. இது கொதிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடய ஃப்ளேவர் மைல்டான கறிக்குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மல்லித்தழையை தூவி விட்டு இன்னுமே நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.